அடுத்தாற்போல இந்த அடுத்த தலைப்பில் வைணவமும் மெய்வழி என்பது பற்றி எங்கள் பிறவியர் மெய்வழி இளங்கலை கோட்டானந்தர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முத்தி பெற ஆற்ற ஆரம்பிப்பார்கள். அவரை வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். நீங்கூரான் பெரு நீதி நீலத்திலே பாங்குரையூகம் மாற்றி பதிக்கவே பாங்குரையூகம் மாற்றி பதிக்கவே ஓங்கூரும் ஆரம்ப பிரச்சாரமே பன்ன காலங்கள் பார்த்த பெரியதாய் மண்ணு கோல வடிவு வயங்கவே விண்ணவங்களி மாற்றி விடிவுற விண்ணவங்களி மாற்றி விடிவுற சென்னரி ஆரம்ப பிரச்சாரமே பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமீர் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கரநாதா போற்றி. தெய்வீக இச்சை கணிந்து இங்கு வந்து திரண்டிருக்கும் உத்தம சான்றோர்களே, பூர்ணச்சந்திரனை பார்ப்பது போல பரம கிருபாநிதியாகிய நம்முடைய பெருமானவர்களை தங்கள் இருகண்களார தரிசித்து இருவினை பொடிய மும்மணம் கருக 40 பெற்ற பிரம்மத்தை அறிந்த ஆருயிர் பிறவி சான்றோர்களே, செவினிக்க சிந்தைகளிக்க உயிரெல்லாம் சித்திக்க உள்ளம் ஊற்றெடுக்க எம்பெருமானின் அமுத திருவாக்கியங்களை கேட்டு இன்பற்றதோடு அமையாது வேதமாமரைகளை விழுங்கிக் கொண்டிருக்கும் யதார்த்த நன்மன வைராக்கிய ஜெயசீடர்களே, ரட்சிப்பு சீராவணிந்த செந்தாமரை மலர்களும் வெண்தாமரை மலர்களும் பல வண்ண மலர்களும் பூத்தது போல இங்கு வந்திருக்கும் தெய்வீக இச்சையுடைய எல்லா சகோதரிகளே, இந்த பூலோக வளர்கையலாயத்தில் மெய்குண்டத்தில் தெய்வமகா சன்னிதானத்தில் வேதங்களை பற்று படித்து பாடி பரவி மகிழும் அழகிய வாய்களை உடையவர்களே, இகலோக சம்பத்தும் தெய்வீக நிறைவெறி சோபனங்களும் இனிது நிறைவேறப் பெற்ற இருலோக சர்தார்களே, இரவா பெருவரம் என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வை நமது கருணாமூர்த்தியார் அவர்களிடம் கையேந்தி வரம் பெற்ற தங்கங்களே, ஞான சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் கடைப்பிள்ளையும் அனந்தரடிப்பொடியும் ஆகிய அணியேன் இந்த தெய்வீக அன்புகணிந்த நமஸ்காரங்களை இனிய இந்த நன்னாளில் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெரிய நோக்கத்துடன் பரம் என்னும் தெய்வீகம் சார்ந்த இந்த கைங்கரியத்தை கையேற்று மாறேந்தி நடாத்துவிக்கும் தெய்வீக மெய்வழி கிளைச்சபையினர் திருமழிசை, கும்மிடிப்பூண்டி, கொடுங்கையூர், குளத்தூர், ஆவடி, வில்லிவாக்கம், கூடுவாஞ்சேரி, தாம்பரம், உள்ளகரம் என்று நவரத்ன சபைகள், இந்த நவரத்ன சபைகளை ஒருங்காக ஒரு மாலையாக கோர்த்து இவங்க அனைவரும் இந்த ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை மாலையாக கோர்த்த கைங்கரியம் எனது அருமை சகோதரி தெய்வீக சகோதரி குணக்கண்ணி அம்மையா அவர்களை சாரும். உங்கள் அனைவருக்கும் இந்த முத்திப்பேறு ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலிலேயே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் சகல இகபர சௌபாக்கிய சம்பன்னர்களாய்
நல்லங்க அனைத்தும் நிறைவேறி பொங்கிப் பெருகி நீடூடி வாட நமது குலதெய்வ தேவேசன் பொன்னார் திருவடி கமலங்களை பணிந்து வேண்டி வணங்கிக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். அதாவது முழுமுதற் பொருளாகிய இறைவன் 4 வகை பிறப்பிடங்களாகிய புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்ன பெற்ற 4 வகை பிறப்பிடங்கள் வாயிலாக 7 வகை தோற்றத்தை உண்டாக்கினார்கள். அதாவது தருக்கினம், புல், ஊர்காலி, ஜலமால் ஜந்தும், அமரர், மனு என்ற 7 வகை தோற்றங்களை உண்டாக்கினார்கள். அந்த அமரர் மனு என்பது உன்னதமாகிய படைப்பாகிய மனிதனுடைய இருதயத்திலே அவர்கள் குடியேறி கொண்டார்கள். இறைவன் தன்னுடைய இரகசிய பெட்டகம் என்று மனிதன் இருதயத்தில் குடியேறி கொண்டார்கள். கணம் என்றால் தேகம், உள் என்றால் உள்ளே, தேகத்தின் உள்ளே. கடவுள் என்று சொன்னவுடனே கடவுள் இல்லை என்று ஒரு சாராரும், கடவுள் இல்லை உண்டு என்று ஒரு சாராரும் வாதிடுவது இப்பொழுதும் உலகத்தில் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் என் பெருமான், என் ஐயன், என் தெய்வம் கேட்கிறார்கள், கடவுள் உண்டு என்று சொல்லுவதும் சரி, நீ இல்லை என்று சொல்லுவதும் சரி, கடவுள் என்றால் அது என்ன என்று கேட்டு அதை நமக்கு இருதய பிரகாசமாக தரிசிக்க வைத்தார்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்றார். இது திருமந்திரத்தில் இருக்கிறது. ஆத்மலோனி ஜோதி அமருற்ற லிங்கம்பு தேசிகனகானி தேடப்படுது பதிய குருவிலேக எப்புன தெளியங்க விஸ்வதாபிராம விணர வேமா. ஆத்மாவுக்குள்ளே ஜோதி அமர்ந்திருக்கு, அதுவே லிங்கமாகும், அதுவே ஜோதி லிங்கமாகும். அதற்கு தேசமெங்கும் தேடாதே, உன்னுள்ளே தேடு என்று வேமன யோகி சொல்லுகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமந்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த நம்முடைய இருதய பிரகாசமாக இறைவனை தரிசிப்பதை ஒன்றையே மனிதனுடைய கடமையாக வைத்தார்கள். பிறப்பிறார் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதாம் தூணறிக்கச் சென்று, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான். இதை செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த அவசியமான மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த செய்தியை மனிதன் இந்த பூமியில் வந்தவுடனே ஆணவம், மாயை, காமம் என்ற இந்த மும்மலங்களால் மதி மூடப்பெற்று உலக இலட்சியிலேயே இவன் சாய்ந்து விடுகிறான். அதனாலே அந்த இறைவனே ஒரு திருமேனி கொண்டு இந்த பூமிக்கு அவதாரம் செய்கிறார்கள். அவதாரம் செய்து அதை 10 அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அவதாரங்கள் மச்சம், கூர்மம், வாமனம், வராகம், நரசிம்மம், ராமர், பலராமர், கிருஷ்ணர், பிறகு கல்கி என்ற அவதாரம் இறுதி அவதாரம். 9 அவதாரங்கள் முடிந்துவிட்டன. கல்கி அவதாரமானது கடைசியாக வந்தார்கள். அந்த கல்கி அவதார புருஷோத்தமர் எப்படி வருவார்கள் என்பது இந்த ஒரு வாசகத்தை வைத்துக்கொண்டு ஏராளமான பொய்ப்போதல் கல்கி அவதாரம் என்ற பெயரோடு தாங்கள் பொய் பிரச்சாரங்களை இந்த உலகத்தில் நடத்தி இருக்கிறார்கள் இன்றும் கூட. ஆனால் கல்கி அவதார புருஷோத்தமர் தான் அவர்கள் தான் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஒரு கலெக்டர் என்று இருந்தால் அவர் பட்டா கொடுத்தா செல்லணும். ஒரு மெக்கானிக் என்று இருந்தால் அவருடைய மெக்கானிக் சொந்தத்தினாலே அந்த இயந்திரம் ஓடணும். அப்படி இருக்க இரவா பெருவரம் என்ற ஒன்றை மனிதனுக்கு வழங்குவதற்காக அந்த இறைவன் இந்த பூமிக்கு வருகிறார்கள். இரவா பெருவரம் என்றால் என்ன? இந்த உலகத்திலே மனிதன் பிறகுறான், வாழ்கிறான், கடைசியில் செத்து போயிடுறான். செத்து போகிறான்னு சொல்லி ஒரு முடிவு, அவ்வளோதான். எல்லாம் செத்து போகிறாங்க, நம்ம செத்து போகிறோம். இறப்பிலே 2 விதம் ஒன்று உண்டு. ஒன்று துக்கச்சாவு, மற்றொன்று ஜீவ பிரயாணம். எல்லோரோடும் மகிழ்ச்சியாக நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக இறைவன் திருவடி சார்தல். அந்த இறைவன் திருவடி சாரக்கூடிய அந்த பேரின்ப சித்து பெருவாழ்வை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் வந்தோம்.
அந்த இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற தேகம் தூல தேகம். இதற்குள்ளே 3 தேகங்கள் இருக்கின்றன. இன்னும் சூக்குமும் காரணம் மகா காரணம். அந்த மகா காரண தேகத்திலே ஏறி அந்த அந்த சாயுச்சிய பதை அடைவது ஒன்று தான் மனிதனுடைய நோக்கமாக இருந்தது. இதை சொல்லவே எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் இந்த பூமிக்கு வந்தன. சைவ மதத்திலே இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் என்று சொல்லுவார்கள். வைணவ மதத்திலே ஹிருதய கமலவாசா ஹரே கிருஷ்ணா என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவ மதத்திலே பரிசுத்த இருதயர் என்று ஒரு படத்தையே போட்டு காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாமியத்திலே கல்ஃபு பிரகாசம் ஆகாதவன் காஃபர் என்று சொல்லுவார்கள். 4 மதமும் இறைவன் இருப்பிடம் இருதயமே என்று குறிப்பிடுகின்றன. ஏன்னா அதனாலே சிவபெருமானே என்றாலும் ஸ்ரீமன் நாராயண என்றாலும் பரமண்டத்திலே இருக்கிற பிதாவை என்றாலும் மெஹராஜில் இருக்கிற அல்லாஹு தாரா என்றாலும் எல்லாம் ஒரே இறைவனைத்தான் குறிக்கும். ஒரு தந்தைக்கு 4 புதல்வர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவர் அப்பாவை அப்பா என்று கூப்பிடுகிறார், இன்னொருவர் ஐயா என்று கூப்பிடுகிறார், இன்னொரு தந்தையே என்று கூப்பிடுகிறார், இன்னொருவர் அத்தா என்று கூப்பிடுகிறார். எல்லாம் ஒரே இறைவன். அதனாலே கடோபனிஷத்திலே இந்த இறைவன் அங்குஷ்ட பிரமாணமாக இருதயத்தின் மத்தியிலேயே மேல் நோக்கி எரியும் தீ போன்ற பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த நம்முடைய தேகத்திலே மெய்யை வைத்திருப்பதனால் இதற்கு மெய் என்று பெயர். உடம்பு என்பது அழியக்கூடியது. இந்த உடம்பு அழியாமைக்கு உரிய ஒரு காரியம் இறைவன் வைத்ததுனாலே இதற்கு மெய் என்று ஆகு பெயராயிற்று. நெய் வச்சிருக்கிறதுனால அது நெய் சட்டி, மெய் வச்சிருக்கிறதுனால இது மெய். தேகத்தை ஆலயம் என்று சொன்னோம். இந்த இறைவன் இறைவன் மனிதனுடைய இருதயத்திலே குடியிருப்பதனாலே உள்ளிருந்தே என்றும் உணர்த்திகனும் கண்டிடர் என்று உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல நரருருவில் ஆரூரில் வந்தார் நமையாண்ட அருள்பெரு ஞான பிரகாசர். அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிற போது இருக்கிறதை நாம் அறியாமல் நமக்குள்ளே இறைவன் இருக்க வெளியே தேடுகிறோம். இருக்கிற இடத்தை விட்டுட்டு நம்ம வெளியே தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரியவர் காலையில் கூட அந்த சின்ன ஒரு உபமானத்தை சொன்னேன். ஒரு ரத்தினத்தை கொண்டு வந்திருந்தார். அவரிடம் ரத்தினை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஒரு திருடன் சீடன் போல வேடம் போடு கொண்டு வந்திருந்தான். வந்து அவருடைய பாக்கெட்டெல்லாம் தேடி தேடி பார்த்தான். ராத்திரியில் அவர் தூங்கின போது எல்லாம் தேடி பார்த்தான். காலையில் இருந்துச்சு, எங்கே வச்சுருக்கீங்க அந்த ரத்தினத்தை? உன் ஜோப்பில் வச்சுருக்கேன்னு சொன்னார். அப்படி எடுத்து காட்டினார். அப்படி நம்ம பெருமானவர்கள் நமக்குள்ளே அந்த நவரத்ன கசிதத்தை, அந்த ஜீவ சுயம் பிரகாஷ் நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். வைத்திருந்து தாங்கள் வெளியே வந்து இவனை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருமுகூர்த்தமாக அவர்கள் வந்திருந்தார்கள். வந்து இன்றும் நமக்கு அதை அருள் பாடித்து கொண்டிருக்கிறார்கள். திருமேனி தாங்கி 1901 இந்த மெய்வழியை ஸ்தாபித்து 76 வருடங்கள் ஓயாத உறங்காது அயராது தவப்பாடுற்று இத்தனை மக்களை சேர்த்தார்கள். அவருடைய வரலாற்றை கூறுவதென்றால் இன்றைக்கு பூரா சொல்லலாம், நாளைக்கு பூரா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அழுப்பயிறு பாயா பேசி கொண்டிருக்கிறாய் போட்டுக்கலாம். இப்பொழுது மந்திரங்களை, இதற்காக மந்திரங்களை அவர் உண்டாக்கி வைத்தார்கள். அறுவகை சமயத்தோர்க்கும் அருமுக தெய்வமாகி செறிதரு பிரம்மம் நானே என்று சென்மயலிலேறி குருமுனி கருளி ஜீவ குகைதொரும் வீற்றிருந்த மறுவிலா குகனை போற்றி மாய்த்தனன் பிறவியெல்லாம். அந்த மறுவிலா குகன் நம்முடைய ஜீவ குகையிலே வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம் தெய்வமாக இந்த பூமியில் வந்தார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரே அந்த மெய்ப்பொருளை மட்டும்தான் குறிக்கின்றன. ஓம் பூர்போஸ்வரோம் தத்ச பிதுரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோத்தியா என்றாலும் அது எவர் உயிரை காட்டுவித்து அறிவை தூண்டுகிறாரோ அத்தகைய குருவுக்கு நமஸ்காரம் என்று அது சொல்லுகிறது. சுக்லாம்பரதனும் விஷ்ணு சசிவர்ணம் பிரசன்னபதனம் தியாய சர்வஜோபசாந்தே என்பதும் அதே அர்த்தம்தான். நமசிவாய் என்பதும் என்ற பஞ்சாட்சரமும் சரவணபவ என்ற சடாட்சரமும் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரமும் ஓம் மணி பத்மேக என்ற புத்த மந்திரமும் எல்லாம் ஒரே பொருளை குறிப்பன. இத்தனை மதங்களும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் வந்தன.
ஒரே அந்த நம்முடைய இதயமாடியில் இருக்கிற அந்த பிரம்ம பிரகாசத்தை தரிசிக்க வைப்பதற்காகத்தான் வந்தன. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அவரவர் மதமே உயர்ந்தது உயர்ந்தது என்று தாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு கட்சிக்கு ஆள் சேர்ப்பது போல எங்கள் மதத்துக்கு மாறுங்கள் மாறுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்று இதை நிரூபித்தவர்கள் நம் பெருமானவர்கள் தான். சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் ஆதிமார்கநாத நீதி சாதி பேதம் தீர்த்த சேதி சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் சீரி பேதம் ஒன்றோடொன்று ஏறி கொலைகள் இறையும் நாளில் நேரில் நீண்ட கம்பம் நாட்டி ஏறி கொழியும் கூவி கூட்டும் சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம். இந்த ஜாதி ஜாதி என்றால் சாதிக்கிறது. எதை இந்த தேகத்தில் நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அதை சாதிப்பதற்கு பேர் சாதி. இந்த ஜாதிக்குள்ளே உட்பிரிவு செய்து கொண்டு ஒரு ஜாதிக்கு ஜாதி கொலைகள் நடந்து கொண்டிருக்க. மதம் என்றால் தம்முள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிப்பதற்கு பேர் தான் மதம் என்று பெயர். ஆனால் இதற்காக மத பற்று வேண்டுமே தவிர மத வெறி வரக்கூடாது என்பது. அதற்காக இந்த தெய்வ மகாபுருஷராகிய அவர்கள் சர்வேஸ்வரர் இந்த பூமியிலே ஒரு அவதார புருஷராக இந்த பூமிக்கு வருகிறார்கள். இந்த பூமியிலே சர்வ மதங்களையும் ஒன்று திரட்டி சர்வ ஜாதிகளையும் ஒன்று திரட்டி நம்மை ஆட்கொள்வதற்காக வந்தார்கள். அதை மார்க்கண்டேய சொல்லுகின்றார்கள். குழப்பமுற்றிருக்கின்ற இந்த உலகத்தை தெளிவிக்கப் போகிறார். அவதரித்து இருப்பவரும் ஜொலிப்பவரும் யுகத்தின் நாசத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிறவரும் உதார புத்தியுடையவருமா பிரம்மஸ்வரூபியமான கல்கியானவர் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு மீண்டும் தர்மயோகமாக மாற்றப் போகிறார். அந்த கல்கி என்ற பிரம்மஸ்வரூபி பிரம்மத்தை அறிய பெற்றவரால் சூடப்பெற்றவராக இருக்கிறார். அப்பொழுது எல்லா இடத்திலும் இருக்கிற அயோக்கியர்களான எல்லா மிளைச்சருடைய கூட்டங்களையும் அடியோடு அடிக்கப் போகிறார் என்று கல்கி அவதாரத்தை பற்றி நாரத மகாமணிபங்கர் அவர் சொல்லுகிறார்கள். கல்கி அவதாரம் மறுமுறையும் வரும். கலியுக ஆண்டு 5000 முடிவில் ஏற்படும். அது சமயம் பெண்ணரசு முடிந்திருக்கும். ஜகத்குரு சால்மல் குலத்து சீதளி பொய்கையின் அரசியை திருமணம் முடிப்பார்கள். திருமண காலத்தில் அந்த அரசியாரின் தகப்பனாருடன் பிறந்த சகோதரர் ஒருவரும் கூட பிறந்த சகோதரர் 3 இருப்பார்கள். ஜகத்குரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையுடையவர்களாக இருப்பார்கள். அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் 7 வானங்களிலும் பிரயாணம் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது வரும்பொழுது பாடி வந்த பாசுரம் பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார் பெருமாள் வந்தார் பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் நின்றார் வந்தார் அங்கமுடன் அவையாவும் பெரியோர் வந்தார் திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செழுங்களைகள் தந்தார் வந்தார் மறுபடற்கு மயக்குறையும் மாயோன் வந்தார் மாயோன் வந்தார் வானேற வழி தந்தார் வந்தார் தாமே ஆதி யுகத்து அயன் கண்டிடன் என்ற அருள் பரதர் ஜோதி ஆதி யுகத்து அயன் கண்டிடன் என்ற அருள் பரதர் காதல் உயர்ந்த களிற்றை திரேதையிற் காத்தடித்து வாதுயர் தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்தர் தொழுதிட வந்தனரே. இப்படி வந்த அந்த கல்கி அவதார புருஷோத்தமர் அவர்கள் அவரவர் மதத்தில் இருக்கிற எல்லா மத பேதங்களுடைய ரகசியங்களையும் எல்லாருக்கும் தெளிவாக எடுத்து காட்டினார். அந்த ஓர் நிலையில் பிரம்ம நிலையை ஏறி நம்மை அவர்கள் முகமுகமாக பார்த்து அந்த சொல்லும் பொழுது உபதேசம் நடும் பொழுது நீ பார்க்க விரும்பிய சிவபெருமான் இவர் தானே? ஆமாம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற உந்தி கமலத்திலே பிரம்மத்தை 1008 தாமரையிலே இதழ் தாமரையிலே அந்த பிரம்மத்தை வைத்து கொண்டிருக்கிற மார்புடைய மகாலட்சுமி வைத்து கொண்டிருக்கின்ற அந்த திருமால் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இவர் தானே? ஆமாம். 5 கரன் இவர் தானே? ஆமாம். 6 படை வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் இவர் தானே? ஆமாம். இப்படி அனைவரும் பரமண்டத்தில் இருக்கப்பதா இவர் தானே? ஆமாம். இப்படியாக அனைவரும் ஒப்புக்கொண்டபடியாக அந்த மெய்ப்பொருளை காட்டி அருளினார்கள். இப்பொழுது
அது ஒரு பருவம், ஒரு பூவன வசந்த காலம். அது ஆரம்ப காலத்திலே மக்கள் முக சொல்பமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி செய்தார்கள். அவர்கள் தங்கள் திருமேனியை விராட் தவத்தை அமர்த்தி விட்டார்கள். அப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம்தான் வேத நூல்கள் இருந்தன. இப்பொழுது எல்லா வேத நூலும் எல்லா வாக்கியங்களும் ஏராளமாக படைத்து வைத்து 18 வகையான பட்சணங்களையும் பரிமாறி வைத்து உங்கள் அனைவரையும் யதார்த்த செல்வர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அனைவரும் அந்த வேதங்களை படித்து பக்தி மார்க்கத்தில் முதலில் ஞான மார்க்கமாகவும் இப்பொழுது பக்தி மார்க்கமாகவும் பக்தி மார்க்கத்தில் நம்மை ஆட்கொள்வதற்காக பெருமான் வந்திருக்கிறார்கள். விஸ்வரூப தரிசனைன்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்வரூப தரிசனை அந்த துவாபர யுகத்திலே குருச்சேத்திரத்திலே அந்த அர்ஜுனருக்கு உபதேசித்தது. 30 ஆண்டு காலம் கூடவே இருந்த அந்த அர்ஜுனர் தன்னுடைய தெய்வம் என்று அவருடைய இல்லை நினைக்கவில்லை. ஒரு சகோதரன், ஒரு நண்பன், ஒரு சகோதரன் வசதியாக நம்ம ஏதான சிக்கலில் சிக்கிட்டா காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லவன் என்று தான் நினைத்தார். அதனால் யாதவா என் மைத்துனாடா சோதை என் உயிர் காதலாய காலியாய கண்ணகன்ற என்று நான் ஓதலாவதன்றியே உரைத்த தீமையாவையும் மாதகாததென்று நான் அறிந்திலேன் நாயனே என்று பாடி பாடி பாடுகின்றார். அந்த விஸ்வரூப தரிசனை அந்த துவாரபாகியத்தோடு முடிந்து விடவில்லை. அது இந்த கலியுக காலத்திலும் அந்த விஸ்வரூப தரிசனை இருக்கிறது என்று நம்முடைய பெருமான் அப்பொழுது அவர் பகவத்கீதையை அருளி செய்தார்கள். இப்பொழுது ஒரு முறை கீதையை இவர்கள் அருளினார்கள். பகவனின் கீதை என்னால் பற்குணர் மற்றோர்க்கு இந்த யுக யுகம் வந்து கீதை உங்கட்கும் தருவேன் என்று ஜகந்தனில் உற்ற வாக்கு தாமெங்கே புழங்குதென்று இகம் தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய்மணத்தராமே. பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் பூண்டு நேமியர் மேனாள் எல்லாம் நிலத்தினில் உற்றதே போல் தாம் இந்த கலியை மாற்றி தனியுகம் படைக்கவென்று என் சாமியும் வந்தார் என்று சாற்றுவேன் உங்கட்கம்மே. தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதியடையாதோரை முறை சங்காரனுக்கு இரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. வந்தனர் இந்நாள் எல்லா மறைகளும் மதம் கை கொண்டு உந்தன் முன் வைத்து பார்க்கும் உருவடையாளமில்லே வந்து சன்னதங்களோடு வளர்வடையாளம் வேறு விந்தையாய் செயலதீதமாகவே முழங்குதம்மா. இந்த இப்படியாக இப்பொழுது அந்த அற்புதமான விஸ்வரூபம் இன்றும் இருக்கிறது. அதை தரிசிக்கலாம் இருக்க இங்கே அவர்கள் 4 மதங்களும் இன்று நம்முடைய மெய்வழி சபையிலே எல்லா மதங்களும் இலங்குகின்ற சாலை. எல்லா மதங்களுமே இலங்கு திருச்சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்து உற்றார் பூங்கிலியே. இப்படி வணக்கங்கள் 4 மதங்களும் எல்லா மதங்களும் இலங்குகின்ற மாதிரி எப்படி நடக்கின்றன? காலையில் 4 மணிக்கு முதல்ல புத்த பகவான் தீர்க்க தரிசனம், புத்த மதம் வந்துட்டது. சரி, வணக்கம் ஆரம்பித்த உடனே சமரச பேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறோம். கர்த்தா என்பது வைணவ மத இது கிறிஸ்தவ மத சார்பு. அடுத்தாற்போல தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றிங்கிற போது சைவ மத சார்பு. மண்டியிட்டு வணங்கும் பொழுது இஸ்லாமிய சார்பு. எல்லாவற்றையும் ஒன்றாகவே நமக்கு அவர்கள் வந்து ஒன்றாக இணைத்து எல்லாரையும் ஒருங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த சாதிகள்
மதங்களுடைய அந்தரார்த்தங்களை பார்த்தால் எந்த சாதியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை. இப்பொழுது மெய்வழி சபை எப்படி அவர் உண்டாக்கினார்கள்? 2 சின்ன ஒரு ஜாதிகளில் ஒரே ஜாதியில் இருக்கிற 2 பிரிவை, இப்போ இது வைஷ்ணவத்தில் வடகலை தென்களை ஒன்றும் சேர்த்த முடியாது. இப்போ கிறிஸ்தவத்தில் 72 பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க, இஸ்லாமியத்தில் 72 பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொன்றிலும் பிரிவுகள் ஏராளமாக இருக்க அத்தனையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் சம்மதிக்கும்படியாக எல்லா ஜாதியினரும் கலந்து மருவி திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு ஊரை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, என்னென்னமோ புரட்சியெல்லாம் சொல்கிறாங்க, எந்த புரட்சியும் இதற்கு ஈடாகுமா? இந்த உலகத்தில் இப்படி செய்வதற்கு யாராலும் முன் வர முடியுமா? முடியவே முடியாது என்று சவாலிடுகிறேன். ஒரு சபையில் ஒரு மாணாக்கன் இப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர் இருக்கிறாருன்னா கொஞ்சம் பீடி மட்டும் குடிப்பார், தண்ணி மட்டும் கொஞ்சம் போடுவார், இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொலைகள் நிகழாத, களவுகள் இல்லாத, சூதாட்டம் ஆடாத, கல்சாராயம் முதலிய போதை வஸ்துக்கள் பயன்படுத்தாத, புகை போன்ற லாகரி வஸ்துக்கள் பயன்படுத்தாத, பிறன்மனையா நோக்காத பேராண்மை உடையவர்களாக, அரசியல் பேசாத, வீண் களியாட்டுகள் ஈடுபடாத, நல்லுணர்வுகளை கெடுக்கும் திரைப்படங்களை பாராத உத்தம சிரோன்முனைகள் வாழும் ஒரு ஊரை உண்டாக்கி இருக்கிறார்கள். தரணி இல்லாத தனிச்செயற் பதிவு உண்டாக்கியிருக்கிறார்கள். இந்த பெரும் புரட்சி இந்த உலகத்தில் யார் நிரூபித்து காட்ட முடியும்? எல்லா மதங்களையும் ஒருங்கிணைக்கும் மத வெறி கொண்டு அழைகின்ற காலத்தில் எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய புரட்சி அல்லவா? சாதியின் உட்பிரிவுகளை எண்ணி சண்டையிட்டுக் கொண்டிருக்க இந்த உலகத்தில் 70க்கும் மேற்பட்ட சாதிகள் ஒரே ஊரில் வாழ்ந்து கலந்து திருமணம் செய்து கொண்டு எல்லோரும் நல்வாழ்வு வாழ்கின்ற ஒரு ஊரை உண்டாக்கியிருக்கிறார்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற வார்த்தை அளவில் தான் இருந்தது. திருமூலர் சொன்னார் அப்பொழுது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவன் நமனில்லை நாணயமே சென்றே புகுங்கதி இல்லை நம் சுத்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே என்று பாடி வைத்தார்கள். சொல்லளவிலே இருந்தது. இதை தீனலாகியின் ஒரு மதத்தை கொண்டு வந்து அக்பர் எல்லா மதத்தையும் இந்துக்களை முஸ்லீம்களும் ஒன்று சேர்க்கணும்னு அவர் முயற்சி பண்ணார். எந்த முயற்சியும் பாடுபடவில்லை. வடலூர் வள்ளல் பெருமானவர்கள் சமரச சுத்த சன்மார்க்கம் என்று ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் அவருடைய முயற்சியை இந்த புல்லுருவிகள் கெடுத்து விட்டார்கள். ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்து சென்றார்கள். சமரச சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்துக்கும் முழங்கும். என அதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. எல்லா ஜாதிகளும் எல்லா மதங்களும் ஒருங்கிணைந்திருக்கும் என்று அந்த காலக்கண்ண குறிவைத்து எழுந்தருடுகின்ற தனித்தலைமை பெரும்பதி சாலையானவர் இந்த பூமிக்கு வந்து சகல மதங்களையும் ஒன்று சேர்ப்பார்கள் என்று அவர் ஒருவர் மட்டும் பல்லாயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இந்த பூமியில் வரையப்பட்டன. எம் பெருமானவர்கள் ஆசு மதுரம் சித்திரம் விஸ்தாரம் என்னும் நாற்கவிராஜ சிங்கம். இதற்கு முன்பு அந்த எந்த வேதங்களை யான் குறை சொல்லவில்லை. எல்லா வேதங்களும் சிறந்தனவே. ஆயினும் அவற்றில் இருக்கிற அத்தனை வேதம், ரிக்கி அஜூர் சாம அதரண வேதங்கள், சபூர் தௌராத் இன்ஜில் புர்கான் என்ற மேலை நாட்டு வேதங்கள், இவை அனைத்திலும் இருக்கிற எல்லா வேத ரகசியங்களையும் பொதிந்து எத்தனை வகையான இன்னிசை, இதற்கு முன்பு பாடப்படாத இனிய இன்னிசைகள் நம் மெய்வழி நூலில் மட்டும்தான் இருக்குது. தெய்வ தேடுகுடமும் மற்ற பாசுரங்களும் படிக்க இதற்காக நீங்கள் போய் இசைவென்று வர வேண்டியதில்லை. சில நாள் சில சமயம் கேட்டால் போதும். அத்தனை பேரும் இனிமையாக பாடக்கூடிய மகா விற்பனர்களாக ஆகிவிடக்கூடிய அற்புதமான வேதாந்தங்களை, ஆதிமனிதருடைய வேதாந்தத்தை, அற்புதமான ஞான பெட்டகத்தை, இனிய இன்னிசை பறிந்த உரையடையிட்ட பாட்டுடை செயல் போன்ற இந்த மான்மியத்தை, எல்லா ரகசியங்களையும் சொல்லி இருக்கிற அற்புத வாக்கியங்களை இப்படியெல்லாம் பாடி வைத்து நமக்கு பெரிய பொக்கிஷமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொக்கிஷங்களை படித்தாலும் போதும், என்னையருடைய நாமத்தை சொன்னாலும் போதும், அந்த மரணமிலா பெருவாழ்வு வந்து நமக்கு சித்திக்கும். தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்குங்க. 247 எழுத்தில் 33 எழுத்துக்களை யாரும் பயன்படுத்துகிறதே இல்லை. ஏயா பயன்படுத்துறதில்லை? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுவர கால வகையினானே. ஏன்னா பழசெல்லாம் விட்டுடலாம், நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. 2 காது இருந்தால் ஒரு காதை அறுத்துக்கவும் இல்லை, 2 கை இருந்தால் ஒரு கையை ஒடிச்சிக்கவும் இல்லை, 2 கால் இருந்தால் ஒரு காலை வெட்டிக்குவோமா, 2 நுரையீரல் இருந்தால் ஒன்று எடுத்துரிஞ்சலாமா, 2 கிட்னி இருந்தால் ஒன்று தூக்கி போட்டுடலாமா? 247
சிலைகள் அமைந்த ஒரு அற்புத ஒரு கோபுரத்தில் 33 சிலைகளை எடுத்து விட்டார். அந்த கோபுரம் முழுமையாகுமா? அந்த கோபுரத்தை எடுத்தெறிந்து விட்டு அந்த வெற்றிடமாக இருக்கின்ற அந்த சிலைகளை மீண்டும் அந்த இடத்துல வைத்து மீண்டும் அந்த முழுமையான தமிழை உண்டாக்கியவர்கள் நம்ம பெருமானை சாரும். நான் என்னுடைய சகோதரருடைய ஆசிரியர்களிடையே தமிழ் வித்வான்களிடையே சொல்லுவதுண்டு, ஐயா நீங்கள் தெய்வம் என்று அவர்களை வர வேண்டாம், ஒரு தமிழ் பெரும் புலவர் வந்திருக்கிறார்கள், தமிழை மறுமலர்ச்சி அடைய செய்ய வைத்திருக்கிறார்கள், அந்த புலவரை பார்க்க வாருங்கள். இந்த உலகத்தில் வேறு யாரும் அந்த மாதிரி சந்தக்கவை பாட முடியாது. என்ன அற்புதமான காவியங்கள், அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு நேரம் போதாது. அதனால் இப்படி செய்தார்கள். சர்வ ஞானங்களையும், அதாவது இன்னார் இன்ன காலத்திலே இந்த இடத்திலே வந்து இன்ன காரியங்கள் செய்வார்கள் என்று சொல்லுவதற்கு பேர் தீர்க்க தரிசனம். இப்படி நமது பெருமானை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் எத்தனை! இந்த வீரபோகன் வசந்தராயருடைய தீர்க்க தரிசனத்தை அடி பேரிகை என்று சொல்லி நாம் சொல்லிவிட்டுருக்கோம். காகபுர பெருமான் முதலாக பல பேர் அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்க இப்பொழுது நமக்கு மனிதனாக பிறந்தவன் சுருக்கமாக இருந்த அத்தனை பேரும் எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த ஜாதியினராக இருந்தாலும், எத்தனை வேத விற்பனர்களாக இருந்தாலும் யம பயம் வந்தே தீரும். அந்த யம பயத்தை கடத்தி அந்த சிவபதத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறவர்கள் நம் தெய்வம். அதை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு காலங்கருதி இவ்வளவு அற்புதமான ஒரு சகோதரி இந்த நவரத்தின மாலை இன்னைக்கு சூட்டி வைத்திருக்கார் குணக்கண்ணி அவர்கள். வந்திருக்க அதற்கு இணங்கிய 9 சபையினருக்கும் கிளை சபையினருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்திப்பேரையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். வைணவமும் மெய்வெளியும் நமது சகோதரர் இளங்கலை கோட்டானந்தர், அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், தமிழ் பண்டிதர். வைணவமும் மெய்வெளியும் என்ற தலைப்பை அஷ்டாச்சாரம்னு என்ன, பஞ்சாச்சாரம்னு என்ன, எல்லா மந்திரங்களும் எதை சொல்லுகிறது என்றெல்லாம் மிகுந்த சிறந்த தயாரிப்போடு உங்களுக்கு விளக்கினார்கள். ஆனவங்க நம் ஆன்மீகத்தில் துயரிலங்கும் பொழுதெல்லாம் பெயரிறங்கி நிற்கும் வைணவ உலகத்து பேராதீன தேவ சிங்காசன தூய ஆசன திவ்ய பிரபந்தத்தில் மறுபற்ற குடுகூர் மதுரகருவின்ற வாடாநெறி சடகோரவர்கள் என்று அற்புதமான அந்த தமிழ் சாலை தமிழ் அவர் குறிப்பிட்டு அந்த வைணவ உலகத்தை சொல்கிறார். வைணவமும் சைவமும் புத்தமும் எல்லாம் ஒன்று தான், சர்வமூலம் மந்திரம் ஒன்று தான். இப்படியெல்லாம் அவர் ஏதோ கூட்டி மிக அழகான தயாரிப்போடு உங்களுக்கு மத்தியில் முத்திப்பறையாற்றினார்கள்.